10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் 2000 ரூபாய், அதிகபட்ச சம்பளம் 20,000 ரூபாய் இருந்திருக்கும். ஆனா இப்போ குறைஞ்சபட்ச சம்பளம் அதே 2000 ரூபாய் தான். ஆனா அதிகபட்ச சம்பளம் 2-3 லட்சத்துல போயிட்டு இருக்கு. இந்த ஊரு 2 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கு சார். சார் மொத்தம் இந்த ஊர்ல எத்தனை பேர் சார் இருப்பாங்க சொல்லு? ஒரு 60-70 லட்சம் பேர் இருப்பாங்க சார். நான் சென்சஸ் கணக்கா சார் கேட்டேன். இந்த ஊர்ல இருக்கிறவன் மொத்தம் 2 பேர் தான் சார். புரியல? ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாசாக்கு உள்ள இருக்கிறவன், ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாசாக்கு வெளியே இருக்கிறவன், சத்தியம் தியேட்டருக்கு உள்ள இருக்கிறவன், சத்தியம் தியேட்டருக்கு வெளியே இருக்கிறவன், ஏடிஎம் சென்டருக்கு உள்ள இருக்கிறவன், ஏடிஎம் சென்டருக்கு வெளியே இருக்கிறவன் நம்ம ஆளு. சார் கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? டெபிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? ஹோம் லோன் வாங்கிட்டீங்களா சார்? அது தூக்கி இதுல போட்டீங்களா சார்? இதை தூக்கி அதுல போட்டீங்களா சார்? சார் 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 பத்தலன்னு சொல்ல சார், பசி கொடுமை பட்டினி சொல்ல சார், பிச்சை கேட்கல சார். ஆனா அந்த பணம் வாங்குறவனுக்கு பண்ற அலப்பறம் இருக்குல்ல சார், தாங்க முடியல சார். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டானான் பாரதி. அதான் சார் நடக்குதுங்க. 2 லட்சம் ரூபாய் வாங்குறானுங்க, 3 லட்சம் ரூபாய் வாங்குறானுங்க, காரை வாங்குறானுங்க, வீட வாங்குறானுங்க, ரேபன் கிளாஸ் போடுறானுங்க, ஷூஸ் போடுறானுங்க, சென்டப் போடுறானுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா சார்? ஆகும் சார். டச் மீ ஹியர் இஃப் யூ டேர், டோன்ட் லுக் அட் மை ஃபேஸ், அன்பட்டன் மீ ஹியர் அப்படின்னு பொண்ணுங்க எழுதுனா, அதுவும் மார்பிள எழுதிட்டு வந்தா பாவமா ரோட்ல போற நம்ம பசங்களுக்கு தொடணும் தோணுமா தோணாதா சார்? தோணும் சார். தோணும். இந்த தமிழ் படிச்சவெல்லாம் ஏதோ சாதுவானவன் அப்ராணி அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. சும்மா தாடி வச்சுக்கிட்டு சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு கவிதை சொல்வான்னு டொக்க மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழக்கும். பண்ண பழகலா பச்சை படுகொலை நான் பாரதிதாசன். நான் பண்ணிட்டேன். Yes, of course I did cold-blooded murders. வாடகை இல்ல 2000 ரூபாய் வாடகை. கம்ப்யூட்டர் கம்பெனிக்காரங்க வந்தானுங்க சார். அங்க வேலை பாக்குறவங்க 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க சார். இங்க இருந்த வாடகைய ஏத்தி விட்டானுங்க. இங்க இந்த வாடகை கொடுக்க முடியாம பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டேன் சார். அங்கேயும் ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனிக்காரங்க வர்றாங்களாம். வாடகை என்ன ஏத்த போறாங்க, எப்படி வாடுறது ஒண்ணுமே புரியல சார். நகரத்துல இந்த ஏழைகளுக்கு இடம் இல்லன்னு சொன்னா இது நவீன தீண்டாம இல்லாம வேற என்ன? சும்மா போற மேல பேசுறேன் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் 2000 ரூபாய். ஐ அக்செப்ட். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட அந்நிய செலாவணி கையிருப்பு வெறும் 10,000 கோடி. ஆனா இன்னைக்கு 8,27,200 கோடி. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஐடி. கம்ப்யூட்டர் துறையினால் நாடு வளர்ந்திருக்கிறதா சுத்த போய் சார். சொற்பமான மக்கள் தான் வளர்ந்திருக்காங்க. நாடு முழுதும் வளரலையே. உடம்புல வளர்ச்சினா உடம்பு முழுதும் இருக்கணும். கால்ல மட்டும் வளர்ச்சி இருந்ததுன்னா அது வீக்கம், யானைக்கால், நோய். இது ஏன் டிஷர்ட் ஏன் இஷ்டம்? நான் என்ன எழுதுனா உங்களுக்கு என்ன? எழுதாட்டி பார்க்க மாட்டீங்களா? எழுதினாலும் எழுதாட்டியும் பாக்குறவன் பார்த்துட்டு தான் சார் இருக்கான். என்ன நாங்க எழுதுறதுனால உங்களுக்கு கொடுக்குது. ஜஸ்ட் மேலிக்கோ. ஸ்பென்சர் பிளாசா, பீட்சா ஹட் இந்த மாதிரி இதெல்லாம் நாட்டோட வளர்ச்சின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் பணக்காரனுக்கு செய்து கொடுத்துற வசதிகள்.